வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில் ஆகஸ்ட் 18 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் லைக் பண்ணுறது தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ஹீரோ இருக்காருல்ல, அவரை வந்துட்டு அதிகாரிங்க கைது பண்ணி கொண்டு போய் வச்சுருக்காங்க. இதை பார்த்துட்டு ரொம்பவே அதிர்ச்சியா இருக்கு நம்ம ரேவதிக்கு. என்னடா இது, நம்ம புருஷனுக்கு மட்டும் இப்படி நடக்குது அப்படின்னு ரேவதிக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. அப்ப ரேவதி வந்து அதிகாரிங்க கிட்ட வந்து கேக்குறாங்க, இங்க பாருங்க, நீங்க பண்றது ரொம்ப பெரிய தப்பு. எதுக்காக அவரை பிடிச்சு வச்சிருக்கீங்க அப்படி அப்படின்னு. அதுக்கு அதிகாரிங்க சொல்றாங்க, இங்க பாருமா, ஒன்னதான் வந்துட்டு இந்த பையன் ரொம்ப கட்டாயப்படுத்தி கொண்டு போய் வச்சிருக்கான் அப்படின்னு எங்களுக்கு புகார் வந்துச்சு. அதன் அடிப்படையில தான் நாங்க அவனையே கைது பண்ணோம். இப்ப எதுக்கு நீ தேவையில்லாம அவனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க? அப்ப ரேவதி சொல்றாங்க, இங்க பாருங்க சார், எங்க அம்மா என்னை கடத்திட்டனா சொன்ன புகாரை வந்துட்டு ரொம்பவே பொய். நானும் என் ஹஸ்பண்டும் ரொம்ப ஹாப்பியா தான் இருக்கோம். இப்ப இடையில எங்க 2 பேருக்கும் விவாகரத்து நடந்ததுக்கு காரணம் யாருன்னா எங்க அம்மா தான் காரணம். எங்க அம்மா தான் வந்துட்டு என் புருஷன்கிட்ட இருந்து என்னை பிரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க இப்படி ஒரு புகாரை வந்து உங்ககிட்ட கொடுத்துருக்காங்க. பட் அந்த புகாரே வந்துட்டு போலியானது. அதுக்கு அதிகாரி சொல்றாரு, இங்க பாருமா, நீ சொல்றதையெல்லாம் நாங்க ஏத்துக்க முடியாது. ஸோ தயவு செஞ்சு ஓரமா போய் நில்லு அப்படின்னு சொல்ல ரேவதி ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப ரேவதி அதிகாரியை பார்த்து, இங்க பாருங்க, நீங்க நல்லாவே வந்துட்டு காசு வாங்கிட்டீங்க அப்படிங்கறது நல்லாவே தெரியுது. காசு வாங்கிட்டு தான் நீங்க இப்படி பண்றீங்க. உங்களை நான் எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு எனக்கு தெரியும். இப்பவே நான் உங்களுக்கு ஒரு முடிவு கட்டுறேன் அப்படின்னு ரேவதி பயங்கர கோவத்தோட வெளியில வராங்க. வெளியில வந்துட்டு நேரா அந்த லாயர் கிட்ட சொல்லலாம் அப்படின்னு நேரா நம்ம மயிலுக்கிட்ட ஃபோன் பண்ணி லாயரை வர சொல்ல அவரு நேரா வந்துட்டு நம்ம பாட்டியோட வீட்டுக்கு வராங்க. அப்போ பாட்டி ரேவதியை பார்த்து, அம்மாடி என்னம்மா ஆச்சு, பேசி பாத்தியாமா அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, பாட்டி என்னாலதான் வந்துட்டு அவரு போயிட்டு அங்க இருக்காரு பாட்டி. எங்க அம்மா வந்துட்டு என்ன அவரை கடத்திட்டு வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி புகார் கொடுத்துருக்காங்க. ஏன் தான் அம்மா இப்படி பண்றாங்கன்னு தெரியல. அப்ப பாட்டி சொல்றாங்க, அம்மாடி நீ கவலைப்படாதம்மா, சீக்கிரம் வந்துட்டு என் பேரனை வெளியில கொண்டு வந்துடலாம். அப்ப ரேவதி சொல்றாங்க, பாட்டி இது எல்லாத்துக்கும் காரணம் அம்மா தான். நான் கண்டிப்பா அம்மாவை சும்மா விட மாட்டேன் பாட்டி. கண்டிப்பா அவங்க இதுக்கு பதில் சொல்லியே ஆகணும் அப்படின்னு. அதே நேரத்துல நேரா அந்த இடத்துக்கு லாயர் வராங்க. லாயர் வந்ததும் ரேவதி வந்து லாயர் கிட்ட, இங்க பாருங்க, இது மாதிரி என் புருஷனை கைது பண்ணி கொண்டு போய் வச்சிருக்காங்க. எங்க அம்மா வந்துட்டு தவறா புகார் கொடுத்துருக்காங்க, என்னையும் என் புருஷனையும் பிரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்படின்னு விஷயம் எல்லாத்தையுமே சொல்றாங்க. இதை கேட்டதும் லாயர் சொல்றாரு, என்ன மேடம் இது, நீங்க இங்க இருக்கும் பொழுது எப்படி வந்துட்டு அவரை கைது பண்ணி கொண்டு போய் வச்சிருக்கலாம்? அவங்க வந்துட்டு அவரை கைது பண்ணதே ரொம்ப பெரிய தப்பு. சரி வாங்க நம்ம போய் கேட்கலாம் அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, நீங்க போங்க அப்படின்னு சொல்ல லாயரும் சரி அப்படின்னு நேரா மயிலை கூட்டிக்கிட்டு அங்கேருந்து வராங்க. வந்துட்டு நேரா அதிகாரியா பாக்குறாங்க. பார்த்துட்டு, இங்க பாருங்க, இவருக்கு நாங்க ஜாமீனுக்காக வந்திருக்கோம். அதுக்கு அதிகாரி சொல்றாரு, என்னது ஜாமீன் கொண்டுட்டு வந்திருக்கீங்களா? இங்க பாருங்க, நீங்க என்ன ஜாமீன் கேட்டாலும் கண்டிப்பா இவனை வெளியில வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா இவன் அவ்வளவு பெரிய தப்பு பண்ணியிருக்கான். கட்டின பொண்டாட்டிய வந்துட்டு விவாகரத்து தரேன் அப்படின்னு சொல்லி கொடுமைப்படுத்தி விவாகரத்து கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ணியிருக்கான். இவனுக்கா நீங்க வந்து சப்போர்ட் பண்றீங்க? இங்க பாருங்க, தேவையில்லாம இவனுக்கு சப்போர்ட் பண்ணாம இந்த இடத்த விட்டு போங்க, அதான் உங்களுக்கு நல்லது அப்படின்னு. அப்ப ரேவதி அப்ப அந்த லாயர் சொல்றாரு, இங்க பாருங்க, நீங்க பேசுறத பார்த்தா ஏதோ உள்நோக்கத்தோட பேசுற மாதிரி இருக்கு. நீங்க என்ன ஒரு எண்ணத்துல இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க? மரியாதையா அவரை விடுங்க அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, இங்க பாருங்க, நீங்க என்ன பேசினாலும் கண்டிப்பா அவனை விட மாட்டோம். இப்ப நீ இந்த இடத்த விட்டு போக போறியா இல்லையா அப்படின்னு. லாயர் சொல்றாரு, இங்க பாருங்க, நீங்க பேசுறது ரொம்ப பெரிய தப்பு, அவரை வெளியில விடுங்க அப்படின்னு. அதுக்கு அதிகாரி சொல்றாரு, யோ, என் வேலையை செய்ய விடாம தடுக்கிற அப்படின்னு உன்னையே நான் பிடிச்சு உள்ள போடுற மாதிரி இருக்கும். இப்ப போக போறியா இல்லையா அப்படின்னு. இதை கேட்டதும் அவர் சொல்றாரு, இங்க பாரியா, நீ யாருக்கிட்டயும் நல்லா காசை வாங்கிட்டு இப்படி பண்ற அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமா நல்லாவே தெரியுது. உன்னை எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு எனக்கு தெரியும் அப்படின்னு அவர் அங்கேருந்து வெளியில வராரு. அப்போ நேரா வீட்டுக்கு போனதோட ரேவதி கேக்குறாங்க அவர்கிட்ட, என்னாச்சு, அவரை வெளியில கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணீங்களா அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, இங்க பாருமா, நான் எவ்வளவோ அந்த அதிகாரி கிட்ட பேசி பார்த்தேன். ஆனா அந்த அதிகாரி நல்லாவே காசு வாங்கிட்டான் அப்படின்னு நல்லாவே தெரியுது.
யாருக்கிட்டயோ வேணுக்கும்னே வந்துட்டு தம்பியை பிடிச்சு கொண்டு போய் வச்சிருக்காங்க. அவரு வெளியில வரக்கூடாது அப்படின்னு. இதை கேட்டதும் ரேவதி சொல்றாங்க, வேற யாரா இருக்கும், எங்க அம்மாவா தான் இருக்கும், எங்க அம்மா தான் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் அவர் சொல்றாரு, இங்க பாருங்க, இது மாதிரி உங்க அம்மா பண்றது ரொம்ப பெரிய தப்பு. அப்ப ரேவதி சொல்றாங்க, ஆமா, அம்மாவை நான் கண்டிப்பா விட மாட்டேன். நான் இப்பவே போயிட்டு எங்க அம்மாவுக்கு எதிரா நான் அதிகாரிங்க கிட்ட போயிட்டு நான் போராட்டம் பண்றேன். எங்க அம்மாவோட இந்த புகாரை எடுத்துக்கிட்டு என் புருஷனுக்கு இவ்ளோ பெரிய தண்டனையை கொடுத்துருக்காங்க அப்படின்னு ரேவதி என்ன பண்றாங்கன்னா, நேரா கிளம்புறாங்க. பாட்டி சொல்றாங்க, அம்மாடி என்னம்மா? ரேவதி சொல்றாங்க, இல்ல பாட்டி, நான் பொறுமையா இந்த விஷயத்த முடிக்கலாம் அப்படின்னு பார்த்தேன். ஆனா அம்மா வந்துட்டு இதை விட போற மாதிரி தெரியல. அதனாலதான் நான் நேரா வந்துட்டு போறேன் பாட்டி. நான் போயிட்டு போராட்டம் பண்ண போறேன். என் போராட்டத்துக்கு அவங்க பதில் சொல்லிதான் ஆகணும் பாட்டி அப்படின்னு ரேவதி என்ன பண்றாங்கன்னா, நேரா அந்த அதிகாரிங்க ஸ்டேஷனுக்கு போயிட்டு வாசல்ல நின்னுகிட்டு என் புருஷனை விட முடியுமா இல்லையா அப்படின்னு கேட்க, அப்போ ஒரு அதிகாரி வெளியில வந்துட்டு, ஏய், நீ தேவையில்லாம வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க, இந்த இடத்த விட்டு நீ போறதுதான் நல்லது, கிளம்பு அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, இல்ல, நான் போக மாட்டேன், என் புருஷனை நீங்க வெளியில விட்டாதான் நான் போவேன் அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, இருந்தாலும் உனக்கு ரொம்ப தைரியம் அதிகம்தான், இங்க பாரு, இப்ப இந்த இடத்த விட்டு போக போறியா இல்லையா அப்படின்னு. ரேவதி சொல்றாங்க, நான் போக மாட்டேன், நான் இதே இடத்துல உட்காந்து போராட போறேன், என் புருஷனை நீங்க வெளியில விடுற வரைக்கும். நானே வந்துட்டு என் புருஷனை வெளியில விடுங்கன்னு சொல்றேன். ஆனா நீங்க என் புருஷன் என்ன கொடுமைப்படுத்துறாரு அப்படின்னு சொல்லி கைது பண்ணி வச்சிருக்கீங்க. ஸோ இதுல இருந்தே தெரியுது நீங்க நல்லா காசை வாங்கிட்டு இப்படி பண்றீங்க அப்படின்னு. விடுங்க அப்படின்னு சொல்ல, அப்ப அதிகாரி சொல்றாரு, இங்க பாரு, நீ எவ்வளவு நேரம் வேணாலும் இந்த இடத்துல உட்காந்து கத்திக்க, பட் உன் புருஷனை வெளியில விடுறதுக்கு வாய்ப்பே இல்லடி அப்படின்னு சொல்ல ரேவதி ஷாக் ஆகுறாங்க. அப்போ அதிகாரி அந்த இடத்துல இருந்து போறாரு. அவர் போனதும் ரேவதி அந்த இடத்துல உட்காந்து போராட்டம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என் புருஷனை விடுற வரைக்கும் நான் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன் அப்படின்னு ரேவதி உட்கார்றாங்க. அதிகாரி உள்ளார போயிட்டு நேரா ஹீரோவை பார்த்து, யோ என்னையா, உன் பொண்டாட்டி ரொம்ப ஓவரா பண்றா, வாசல்லே உட்காந்து போராடிக்கிட்டு இருக்கா, அவளுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி போராடுவா, அவ மட்டும் இந்த இடத்த விட்டு போகல, அப்புறம் உன்னை கண்டிப்பா நான் என்னைக்குமே வெளியிலே விட மாட்டேன், அவளையும் கொண்டாந்து உள்ளார அடைச்சிருவேன் அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க சார், இது என்ன பிரச்சனையா இருந்தாலும் என்ன வந்துட்டு ஃபேஸ் பண்ணுங்க, என் பொண்டாட்டி மேல கை வச்சிங்க அப்படின்னா அவ்வளோதான். அதுக்கு அதிகாரி கேட்குறாரு, யோ, உன் இஷ்டத்துக்கு பேசாத, நீ இப்ப எங்க கஸ்டடியில இருக்க, அது வரைக்கும் நீ அமைதியா தான் இருக்கணும் அப்படின்னு. ஹீரோ சொல்றாரு, என் மேல தப்பே இல்லாம நீங்க கைது பண்ணி கொண்டாந்து வச்சிருக்கீங்க, அதுக்கு நீங்க கண்டிப்பா பதில் சொல்ற மாதிரி வரும் அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, யோ, நீ ரொம்ப ஓவரா தான் பேசுற அப்படின்னு. அப்போ இன்னொரு பக்கம் ரேவதி வாசல்ல உட்காந்து போராடுறாங்க. என் புருஷனை வெளியில விடுற வரைக்கும் நான் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன் அப்படின்னு. அதே நேரத்துல பாட்டி வந்துட்டு பாட்டி கிட்ட வந்துட்டு மயிலு வந்து சொல்றாரு, பாட்டி, இது மாதிரி ரேவதி ஸ்டேஷன் வாசல்ல உட்காந்து போராடிக்கிட்டு இருக்கா, அவ ரொம்ப தனியா உட்காந்து போராடிக்கிட்டு இருக்கா பாட்டி, நம்ம இப்பவே நிறைய பேரை ஏற்பாடு பண்ணணும், நிறைய பேர் போயிட்டு உட்காந்து போராட்டம் பண்ணா கண்டிப்பா மாப்பிள்ளையை விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு பாட்டி, வரீங்களா அப்படின்னு. அப்ப பாட்டி சொல்றாங்க, ஐயா மயிலு, எனக்கு இந்த நேரத்துல என்ன பண்ணணும் அப்படின்னு தெரியும், நான் இப்பவே ஊர் தலைவர்களை போய் பார்த்து ஏற்பாடு பண்றேன் அப்படின்னு பாட்டி வந்துட்டு நேரா ஊர் தலைவர்களை வந்து பாக்குறாங்க. ஊர் தலைவர்கள் நேரா பாட்டிய பார்த்து, அம்மா சொல்லுங்கம்மா. அப்ப பாட்டி விஷயத்த சொல்றாங்க. இதை கேட்டதும் ஊர் தலைவர்கள் அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னம்மா இது, கார்த்தி தம்பி இந்த ஊருக்கு எவ்வளவு நல்லது பண்ணியிருக்காரு, அவருக்கு இப்படி ஒரு பிரச்சனையா? நீங்க பாருங்கம்மா, நீங்க கவலைப்படாதீங்க, எப்படியும் கார்த்தி தம்பியை நாங்க வெளியில கொண்டு வந்துருவோம், நீங்க கவலைப்படாதீங்க, நாங்க போயிட்டு இப்பவே அங்க உள்ள அதிகாரிங்க கிட்ட பேசி அவரை வெளியில கூட்டிட்டு வந்துடுறோம், தப்பே பண்ணாத அவரு எப்படி உள்ளார இருக்க முடியும் அப்படின்னு சொல்ல, பாட்டி சொல்றாங்க, இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த சந்திராவும் ஈஸ்வரியும் தான், அவங்க 2 பேருமே சேர்ந்துதான் என் பேரை மேல இப்படி ஒரு புகாரை கொடுத்துருக்காங்க, நீங்க எல்லாரும் போனீங்கன்னா கண்டிப்பா அவங்க நம்புவாங்க. ஊர் தலைவர் சொல்றாரு, சரி நாங்க போறோம் அப்படின்னு அங்க இருந்து போறாங்க. போயிட்டு நேரா ரேவதியை பார்த்து, இங்க பாருமா, நீ கவலைப்படாதம்மா, எப்படியும் நாங்க வெளியில கொண்டு வந்துருவோம் கார்த்தி தம்பிய, நாங்க போயிட்டு இப்பவே அதிகாரி கிட்ட பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா உள்ளார போறாங்க. உள்ளார போயிட்டு நேரா அதிகாரிய பாக்குறாங்க. அதிகாரி ஊர் தலைவரை பார்த்து, சரி சொல்லுங்க, என்ன இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க அப்படின்னு. அதுக்கு ஊர் தலைவர் சொல்றாரு, இங்க பாருங்க, இது மாதிரி கார்த்தி தம்பிய கைது பண்ணி கொண்டாந்து வச்சிருக்கீங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம், அவர் என்ன தப்பு பண்ணாரு அப்படின்னு கைது பண்ணி கொண்டாந்து வச்சிருக்கீங்க. அதுக்கு அதிகாரி சொல்றாரு, யோ, அதெல்லாம் உனக்கு சொல்லணும் அப்படின்னு அவசியம் இல்லை, கிளம்பு அப்படின்னு.
அப்ப ஊர் தலைவர் கேக்குறாரு, இங்க பாருங்க, அவரை என்ன காரணத்துக்காக கைது பண்ணி கொண்டாந்து வச்சிருக்கீங்க அப்படின்னு நீங்க பதில் சொல்லியே ஆகணும். அதை விட்டுட்டு நீங்க இப்படி எங்க கேள்விக்கு பதில் சொல்லாம இப்படி பேசுறது எந்த விதத்துல நியாயம்? அதிகாரி சொல்றாரு, யோ, எல்லாரையும் சேர்த்து பிடிச்சு கொண்டாந்து உள்ள போடுற மாதிரி இருக்கு, இப்போ போக போறியா இல்லையா அப்படின்னு. அப்ப ஊர் தலைவர் சொல்றாரு, இங்க பாருங்க, நீங்க பேசுறத பார்த்தா யாருக்கிட்டயோ நல்லா காசு வாங்கிக்கிட்டு பேசுறீங்க அப்படிங்கறது நல்லாவே தெரியுது. சோ இதுக்கப்புறமும் நாங்க இப்படி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்போம் அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க அப்படின்னு அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, ஊர் தலைவர்கள் எல்லாரும் வெளியில வராங்க. வெளியில வந்துட்டு ரேவதிய பார்த்து, அம்மா நீ கவலைப்படாதம்மா, உனக்கு ஆதரவா நாங்க எல்லாருமே சேர்ந்து போராட்டம் பண்றோமா அப்படின்னு எல்லாருமே ரேவதியோட பக்கத்துல உட்கார்றாங்க. பக்கத்துல உட்காந்து அவங்களும் போராட்டம் பண்ண பாக்குறாங்க. இத பார்த்ததும் அதிகாரி அதிர்ச்சியாகி வெளியில வராரு. வெளியில வந்துட்டு எல்லாரையும் பார்த்து, இங்க பாருங்க, இப்ப எல்லாரும் இந்த இடத்தை விட்டு போக போறீங்களா, இல்ல எல்லாரையும் பிடிச்சு உள்ள போடவா அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, உள்ள போடுங்க, இந்த ஊர் மக்களே நாங்க இங்க திரண்டு இருக்கோம், எத்தனை பேரை நீங்க பிடிச்சு உள்ளர போடுவீங்க, கைது பண்ணுவீங்க, உங்களால கண்டிப்பா முடியாது, எங்க எல்லாரையுமே கைது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி பேசுறாங்க. இதை கேட்டதும் அதிகாரி ஷாக் ஆகுறாரு. வர வர பிரச்சனை ரொம்ப அதிகமாயிட்டே போகுதே, இப்ப என்ன பண்றது அப்படின்னு அவர் உள்ளார போயிட்டு நேரா சந்திராவுக்கு ஃபோன் பண்றாங்க. சந்திரா வந்துட்டு ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லுங்க என்ன ஆச்சு அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, மேடம், என்ன ஏதுன்னே தெரியாம நான் ரொம்ப பெரிய இடத்துல காலை வச்சுட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா அங்க பெரிய பிரச்சனை நடக்க போகுது மேடம். ஊர் மக்கள்லேருந்து எல்லாருமே ஒன்று கூடிட்டாங்க ஸ்டேஷன் வாசல்ல, அந்த கார்த்தியை வெளியில விட சொல்லி. நீங்க என்னடான்னா அவனை வெளியிலே விடக்கூடாது அப்படின்னு சொன்னீங்க. ஆனா இங்க எல்லாருமே ஒன்று கூடிட்டாங்க. இப்ப எனக்கு என்ன பண்றேனே தெரியல மேடம். அதுக்கு சந்திரா சொல்றாங்க, இங்க பாருங்க, நான் தான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னனே, அந்த அவன் இந்த ஊருக்கு நிறைய நல்லது பண்ணியிருக்கான். அவன் இங்க உள்ள ராஜ சேதுபதியோட பேரன். ஸோ அவனை வெளியில கொண்டு வரதுக்காக பல வகையில எல்லாரும் முயற்சி பண்ணுவாங்க அப்படின்னு உங்ககிட்ட நான் ஏற்கனவே சொன்னேன். அதனால நீங்க என்ன ஆனாலும் பரவாயில்ல, அவனை வெளியில விடாதீங்க. உங்களுக்கு அதுக்காக தானே காசு கொடுத்துருக்கேன். இன்னும் நிறைய காசு வேணும்னா சொல்லுங்க, நான் ஏற்பாடு பண்ணி தரேன். உடனே அவர் சொல்றாரு, சரிங்க மேடம், இதை சொல்லிட்டீங்கல்ல, அவன் எப்படி வெளியில வரான் அப்படிங்கிறத நானும் பாக்குறேன் அப்படின்னு அவர் அங்கேருந்து வெளியில வராரு. வெளியில வந்துட்டு எல்லாருக்கும் பொதுவா ஒரு மைக்க வச்சுக்கிட்டு, இங்க பாருங்க, நீங்க என்ன போராட்டம் பண்ணாலும் அவரை வெளியில விடுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. எல்லாரும் அந்த இடத்தை விட்டு போயிட்டீங்கன்னா பரவாயில்ல, நீங்க யாராவது இப்ப பிரச்சனை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா நான் அவனை எப்பவுமே வெளியில விட மாட்டோம். இப்போ இந்த இடத்தை விட்டு கிளம்ப போறீங்களா இல்லையா அப்படின்னு. அப்போ ஊர் தலைவர் சொல்றாரு, இங்க பாருங்க, நீங்க பண்றது ரொம்ப பெரிய தப்பு, அவரை தயவு செஞ்சு வெளியில விடுங்க அப்படின்னு. அப்போ அதிகாரி சொல்றாரு, யோ, நான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டேன் வெளியில விட முடியாது அப்படின்னு. மேற்கொண்டு நீ பாட்டுக்கும் சத்தம் போட்டுக்கிட்டே இருக்க, போயா அப்படின்னு சொன்னதும் அப்போ ஊர் தலைவர் சொல்றாரு, நீங்க பேசுறப்பயே நல்லா தெரியுது, நீங்க யாருக்கிட்டயோ காசை வாங்கிக்கிட்டு இங்க கார்த்தி தம்பிய நீங்க இப்படி பழி வாங்குறதுக்காக இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. கார்த்தி தம்பிய வெளியில விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்கள் போராடுறாங்க. அப்போ மயிலு வந்துட்டு இது எல்லாத்தையும் பார்த்துட்டு, இது சரிபட்டு வராது, இவனுங்க எதுக்குமே பயப்படுற மாதிரி தெரியலையே, நம்ம பேசாப்ல சகலையோட அண்ணன் தம்பி கிட்ட இந்த விஷயத்த பத்தி சொல்லிடுவோம், அதான் சரியா இருக்கும் அப்படின்னு மயிலு என்ன பண்றாருன்னா நேரா பாட்டியை வந்து பாக்குறாரு. பாட்டி சொல்றாங்க, ஐயா என்னையா ஆச்சு, என் பேரனை வெளியில விடுறேன் அப்படின்னு சொன்னாங்களா இல்லையா அப்படின்னு. அப்ப மயிலு சொல்றாரு, இல்ல பாட்டி, அவங்க என்ன ஆனாலும் பரவாயில்ல, சகலைய வெளியில விட முடியாது அப்படின்னு சொல்லி ரொம்ப பிடிவாதம் பண்றாங்க. இப்ப எனக்கு என்ன பண்றேனே தெரியல பாட்டி, எனக்கு ஒரு சின்ன யோசனை. இது மாதிரி சென்னையில இருக்கிற அருணுக்கும் ஆனந்துக்கும் இந்த விஷயத்தை பத்தி தெரியப்படுத்துருவோம். அவங்க ரெண்டு பேரும் வந்தா சகலைய வெளியில கொண்டு வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அவங்க ரெண்டு பேரும் கண்டிப்பா அவங்களோட அதிகாரத்தை பயன்படுத்தி சகலைய வெளியில கொண்டு வந்துருவாங்க பாட்டி. அப்ப பாட்டி சொல்றாங்க, ஐயா நீ சொல்றது சரிதான், என் பேரன் ரெண்டு பேரும் இருக்கானுங்கல்ல, அவனுங்க கிட்ட இந்த விஷயத்த தெரியப்படுத்தினா கண்டிப்பா என் பேரனை வெளியில கொண்டு வந்துருவாங்க. இரியா, அவங்க ரெண்டு பேருக்கும் ஃபோன் பண்றேன் அப்படின்னு நேரா ஆனந்துக்கு ஃபோன் பண்றாங்க. ஆனந்த் ஃபோன் அட்டன் பண்ணி, பாட்டி நல்லா இருக்கீங்களா பாட்டி, ரொம்ப நாளைக்கு அப்புறம் கால் பண்றீங்க, கார்த்தி எப்படி இருக்கான் அப்படின்னு. அப்ப பாட்டி சொல்றாங்க, ஐயா ஆனந்து, உங்ககிட்ட முக்கியமான விஷயத்த சொல்றதுக்காக தான் ஏன் ஃபோன் பண்ணேன். இங்க கார்த்தி ரொம்ப பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டாயா, இந்த கும்பாபிஷேகத்தை எப்படியாவது அமைதியான முறையில நடத்தலாம் அப்படின்னு ஊருக்கு வந்தான். ஆனா இங்க மிகப்பெரிய பிரச்சனை ஆகிருச்சியா, கார்த்திய அதிகாரிங்க கைது பண்ணிட்டாங்க. உன் அத்தைக்காரி பேரனை அதிகாரிங்க கிட்ட பிடிச்சு கொடுத்துட்டாயா. இதை கேட்டதும்
அருண் ஆனந்தும் ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. ஆனந்த் சொல்றாரு, பாட்டி இது மாதிரி லாயரை கூட்டிட்டு போயிட்டு ஜாமீன்னாச்சும் ஏற்பாடு பண்ணீங்களா? பாட்டி சொல்றாங்க, ஐயா அதெல்லாம் ஏற்பாடு பண்ணி கொண்டு போய் அந்த அதிகாரி கிட்ட கொடுத்தோம். ஆனா அவன் யாருக்கிட்டயோ செமையா காசு வாங்கிட்டான் போல. நாங்க என்ன கொடுத்தாலும் கேட்கவே மாட்டேங்கிறான். ஐயா நீங்க 2 பேரும் வந்தாதான் என் பேரனை காப்பாத்தலாம் ஐயா, சீக்கிரம் வாங்க அப்படின்னு. அப்ப ஆனந்த் சொல்றாரு, பாட்டி நீங்க கவலைப்படாதீங்க, நாங்க ஃப்ளைட் பிடிச்சு உடனே வரோம். அங்க இன்னும் ஒரு 2-3 மணி நேரத்துல இருப்போம் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்த் போனை கட் பண்ணிட்டு நேரா அருண் கிட்ட விஷயத்த சொல்றாங்க. தம்பி அங்க கார்த்தி ரொம்ப பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டானா. அத்தை கார்த்தி மேல புகார் கொடுத்துட்டாங்களாம். கார்த்திய அதிகாரிங்க பிடிச்சு வச்சிருக்காங்களாம். எவ்வளவு போய் சொன்னாலும் நம்ம கார்த்திய வெளியில விட மாட்டேங்கிறாங்களாம். சோ எப்படியாவது அவனை வெளியில கொண்டு வரணும். சோ நம்ம 2 பேரும் போனாதான் அங்க விஷயம் ஆகும். சரி வரியா அப்படின்னு சொல்ல உடனே அருண் சொல்றாரு, சரி சரிண்ணே, தம்பிக்கு ஏதாவது பிரச்சனைனா நம்ம கண்டிப்பா அங்க இருக்கணும். நம்ம அப்பா கிட்டே இந்த விஷயத்தை தெரியப்படுத்திட்டு போவோம் அப்படின்னு. ஆனந்த் சொல்றாரு, சரிடா அப்படின்னு 2 பேருமே சேர்ந்து அண்ணாமலைய பாக்குறாங்க. அவரு அருண் கிட்ட என்னடா ஆச்சு, ஏன் 2 பேரும் இவ்வளோ சோகத்துல இருக்கீங்க? அப்ப ஆனந்த் நடந்ததையெல்லாம் சொல்றாரு. இதை கேட்டதும் அவரு ரொம்பவே ஷாக் ஆகுறாரு. என்னடா இது, என் புள்ள இவ்வளவு பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டானா? கொஞ்சம் கூட அவ திருந்தவே மாட்டா போலயே, ஏன் தான் இப்படி இருக்கானே தெரியல. சரி நீங்க 2 பேரும் போயிட்டு எப்படியாவது அவங்கள வெளியில கொண்டு வாங்க அப்படின்னு. இதை கேட்டதும் அவங்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போறாங்க. 2 பேரும் இங்கேருந்து பாட்டி வீட்டுக்கு வராங்க. பாட்டி வந்துட்டு 2 பேரையும் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்ப பாட்டி சொல்றாங்க, ஐயா நீங்க 2 பேரும் வந்தது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா தெரியுமா இருக்கு. இனிமே என் பேரனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எப்படியாவது போயிட்டு என் பேரனை கூட்டிட்டு வாங்கய்யா அப்படின்னு சொல்ல அவங்க 2 பேருமே சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அதே நேரத்துல ஆனந்த் சொல்றாரு, இங்க பாருங்க, என் தம்பியை வெளியில கொண்டு வரதுக்கு என்னெல்லாம் ஆதாரம் தேவைப்படுதோ எல்லாமே என் கையில இருக்கு. போயிட்டு என் தம்பியை வெளியில கூட்டிட்டு வர வேண்டியது மட்டும்தான் மிச்சம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்போ மயிலு சொல்றாரு, பாட்டி எப்படியோ இவங்க 2 பேரும் வந்துட்டாங்க. சோ கண்டிப்பா கார்த்தியை வெளியில கூட்டிட்டு வந்துருவாங்க பாட்டி. அப்ப பாட்டி சொல்றாங்க, ஆமாய்யா இனிமே என் பேரனுக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லை அப்படின்னு. அப்போ அந்த அருணும் ஆனந்தும் சேர்ந்து நேரா அதிகாரிங்களை பாக்குறதுக்காக ஸ்டேஷனுக்கு வராங்க. அப்ப ரேவதி உட்கார்ந்து பார்த்துட்டு 2 பேருமே ரேவதி கிட்ட போயிட்டு, இங்க பாரு ரேவதி, நீ கவலைப்படாத, கார்த்தியை வெளியில கொண்டு வந்துருவோம் அப்படின்னு. அப்ப ரேவதி கேக்குறாங்க, நீங்க 2 பேரும் யாரு அப்படின்னு. அப்போ நம்ம மயிலு வந்துட்டு அந்த இடத்துக்கு வந்துட்டு ரேவதியை பார்த்து, ரேவதி இவங்க 2 பேரும் உனக்கு மாமா முறைதான், சகலையோட அண்ணன் 2 பேரும். அப்ப ரேவதி சொல்றாங்க, என்னை மன்னிச்சிடுங்க, எனக்கு பழைய விஷயங்கள் நிறைய ஞாபகம் இல்லை. அதோட உங்களை இது வரைக்கும் நான் பார்த்தது இல்லையா, அதான் உங்களுக்கு தெரியல. பாத்தீங்களா எங்க அம்மா என்ன காரியம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அவர் மேல பொய்யால பழிய போட்டு அவரை அதிகாரிங்க கிட்ட பிடிச்சு கொடுத்துட்டாங்க. எனக்கு எவ்வளவு கஷ்டமா தெரியுமா இருக்கு அப்படின்னு. அதுக்கு ஆனந்த் சொல்றாரு, இங்க பாரு ரேவதி, நீ கவலைப்படாத, என் தம்பிய வெளியில கொண்டு வர்றதுக்காக தானே நாங்களே இங்க வந்திருக்கோம். நீ கவலைப்படாத, இன்னும் கொஞ்ச நேரத்துல அவனை வெளியில கொண்டு வந்துருவோம். நாங்க போயிட்டு அதிகாரிங்களை பார்த்து பேசுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து உள்ளார போறாங்க. உள்ளார போயிட்டு நேரா அதிகாரிய பாக்குறாங்க. அதிகாரி இவங்க 2 பேரையும் பார்த்து, சார் வணக்கம் சார், நீங்க எப்படி இங்க அப்படின்னு ஆனந்த் கேக்குறாரு. இங்க பாரு, அவனை யாருன்னு நினைச்சேன், இவ்வளவு சுலபமா அவனை கைது பண்ணி கொண்டாந்து வச்சிருக்க. அதிகாரி கேக்குறாரு, சார் யாரு சார், உள்ளார இருக்கிறவரா? ஆனந்த் கேக்குறாரு, ஆமா உள்ளார இருக்கிறவன் என்னோட தம்பி. எவ்வளவு தைரியம் இருந்தா அவனை நீ கைது பண்ணியிருப்ப. அப்ப அதிகாரி சொல்றாரு, சார் சார் என்னை மன்னிச்சிடுங்க சார், உங்க தம்பி அப்படின்னு எனக்கு தெரியாது. அப்ப ஆனந்த் கேக்குறாரு, இங்க பாரு, இப்படிதான் வந்துட்டு ஒருத்தர் மேல தப்பே இல்லைன்னாலும் அவரை பிடிச்சு கொண்டாந்து அடைச்சி வச்சிருப்பீங்களா? இவ்வளவு தைரியம் இருந்தா நீங்க இப்படி பண்ணுவீங்க. என் தம்பி என்ன கொஞ்ச நேரத்துல நீங்க ரிலீஸ் பண்ணல, நீங்க மிகப்பெரிய ஒரு பிரச்சனைய அனுபவிக்க வேண்டியதா இருக்கும். என் தம்பியை வெளியில விடுங்க அப்படின்னு. உடனே அதிகாரி நேரா அருணையும் ஆனந்தையும் பார்த்து, என்னை மன்னிச்சிடுங்க சார், நீங்க எவ்வளவு பெரிய ஆளு இந்த ஊர்ல, மிகப்பெரிய பணக்காரவங்க, நீங்க சொன்னா வெளியில விடாமையா இருப்போம். அப்ப ஆனந்த் சொல்றாரு, இங்க பாரு, நீ யாருக்கிட்டயோ காசு வாங்கிட்டு தான் நீ இப்படி பண்றேன்னு தெரியும். அவங்க எவ்வளவு பணம் கொடுத்தாங்களோ அதை விட டபுள் அமௌண்ட்டா உனக்கு தரேன். என் தம்பி மேல போட்ட கேஸ் எல்லாத்தையுமே வாபஸ் வாங்கிக்கிட்டு என் தம்பியை ரிலீஸ் பண்ணு அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, சரிங்க சார், நான் அவங்க மேல போட்ட
கம்ப்ளைண்ட் எல்லாத்தையுமே நான் வாபஸ் வாங்கிடுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எல்லா பேப்பர்ஸையும் எடுத்து வச்சுக்கிட்டு நேராக ஹீரோவை வெளியில் கூட்டிகிட்டு வந்துட்டு, சார் மன்னிச்சிடுங்க சார், நீங்கள் வந்துட்டு இவருடைய தம்பியாக இருப்பீங்க அப்படின்னு எங்களுக்கு தெரியாது சார், சாரி சார் அப்படின்னு சொல்ல, அப்போ ஹீரோ சொல்கிறாரு, இங்கே பாருங்க, அதனால மட்டும் இல்லை, என் மேலே எந்த தப்புமே இல்லை, தப்பே பண்ணாத என்ன வந்துட்டு நீங்கள் கைது பண்ணியிருக்கீங்க, நீங்கள் பண்ணது மிகப்பெரிய தப்பு, அதை கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தீங்களா, இப்படிதான் தப்பே பண்ணாதவங்கள கைது பண்ணுவீங்களா அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, சாரி சார், என்னை மன்னிச்சிடுங்க சார், நீங்கள் சொன்னப்பயே நான் கேட்டிருக்கணும், பட் நீங்கள் சொன்னப்பயே நான் கேட்காம இப்படி பண்ணது என் மேலே தப்பு தான் சார், என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, சரி பேப்பர்ஸை காமிங்க, கையெழுத்து போட்டுட்டு கிளம்புறேன் அப்படின்னு. உடனே கையெழுத்து போடுறாங்க. அப்போது ரேவதி வெளியில் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அருணும் ஆனந்தும் ஹீரோவை வெளியில் கூட்டிகிட்டு வர ரேவதி ஹீரோவை பார்த்ததும் ரொம்பவே சந்தோஷமாக ஹக் பண்ணுறாங்க. என்னங்க, நீங்கள் இவ்வளோ சீக்கிரம் வந்துருவீங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த அதிகாரிங்க பேசுனாங்க தெரியுமா, எங்கள் அம்மா அந்த அளவுக்கு உங்கள் மேலே புகார் கொடுத்துருக்காங்க. அதனால தான் அதிகாரிங்க உங்களை விடவே கூடாது அப்படின்னு வச்சுருந்தாங்க. எப்படியோ மாமா 2 பேரும் வந்து உங்களை எப்படியோ வெளியில் விட்டுட்டாங்க. அதுக்கு அவர் சொல்கிறாரு, இங்கே பாரு, கவலைப்படாத ரேவதி, அத்தை கண்டிப்பா இது எல்லாத்தையுமே ஒரு நோக்கத்தோட தான் பண்ணியிருக்காங்க. பட் என்ன நோக்கத்தோட பண்ணாலும் கண்டிப்பா எதுவுமே செல்லுபடி ஆகாது. சரி வா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதிய நேரா கூட்டிக்கிட்டு பாட்டியோட வீட்டுக்கு போறாங்க. பாட்டி வந்துட்டு நேரா பேரனை பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஐயா பேராண்டி அப்படின்னு ஓடி வந்து ஹீரோவை பார்த்து, பேராண்டி எப்படியே வெளியில வந்துட்ட ஐயா, அந்த ஈஸ்வரி ஏன் தான் இப்படி நடந்துக்கிறானே தெரியல. அதுக்கு ஹீரோ சொல்கிறாரு, பாட்டி நீங்கள் கவலைப்படாதீங்க பாட்டி, அதெல்லாம் எப்படியோ வந்துட்டு வெளியில் வந்துட்டேன்னு, என் தம்பி 2 பேர், என் அண்ணன் 2 பேருமே என்னை வெளியில் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு. அப்போ பாட்டி சொல்கிறாங்க, சரியா, நீ பெரிய பிரச்சனையிலேருந்து மீண்டு வந்திருக்க, உனக்கு நான் திருஷ்டி சுத்தணும் அப்படின்னு பாட்டி வீட்டுக்குள்ளே போயிட்டு நம்ம ஹீரோவுக்கு ஆரத்தி எடுக்கிறதுக்காக எடுத்துகிட்டு வந்துட்டு ஹீரோவுக்கு ஆரத்தி எடுக்கிறாங்க. அப்போது நம்ம ரேவதி சொல்கிறாங்க, பாட்டி எங்கள் அம்மா இப்படி பண்ணதுக்கு கண்டிப்பாக அவங்க கஷ்டப்பட்டே ஆகணும், எனக்கு பதில் சொல்லியே ஆகணும் அப்படின்னு. பாட்டி சொல்கிறாங்க, அம்மாடி ரேவதி, எல்லாத்தையும் மறந்துட்டு நீங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணுறதுக்கான வழியை பாருங்கள், உங்கள் 2 பேருக்கும் நான் நல்லபடியாக கல்யாணத்தை பண்ணி வைக்கணும் அப்படின்னு. அப்போ ரேவதி சொல்கிறாங்க, ஆமாம் பாட்டி, நீங்கள் சொல்கிறதும் சரிதான், சீக்கிரம் கல்யாணத்துக்கான ஏற்பாடுகளை பார்க்கணும் பாட்டி அப்படின்னு. அப்போ தான் அம்மா வந்துட்டு எங்கள் 2 பேரையுமே பிரிக்க நான் ட்ரை பண்ண மாட்டாங்க. அப்போ அருணும் ஆனந்தும், பாட்டி இது மாதிரி ஆர்த்தி ரொம்ப பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டான் அப்படின்னதோட ஆஃபீஸில் இருக்கிற வேலை எல்லாத்தையுமே போட்டுட்டு நாங்கள் வந்துட்டோம். ஸோ இப்போ கார்த்தியை பாதுகாப்பாக இங்கே விட்டுட்டோம், நாங்கள் 2 பேரும் கிளம்புறோம் பாட்டி. அப்போ பாட்டி சொல்கிறாங்க, சரியா, 2 பேரும் பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல 2 பேருமே சேர்ந்து வீட்டுக்கு கிளம்புறாங்க. ரேவதி 2 பேரையும் பார்த்து, மாமா எனக்கும் சென்னைக்கு வரணும் அப்படின்னு ஆசையாக தான் இருக்குது, பட் என்ன பண்ணுறது, இங்கே இருக்கிற பிரச்சனைகள் எல்லாத்தையுமே முடிச்சிருதான் நானும் அவரும் சென்னைக்கு வரணும். அப்போ ஆனந்த் சொல்கிறாரு, மீனாட்சி உங்கள் 2 பேரையுமே ஜோடியாக எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கான், ஸோ சீக்கிரம் 2 பேரும் வரத்துக்கான வழியை பாருங்க, ஃபர்ஸ்ட்டு 2 பேரும் கல்யாணம் பண்ணுங்க, இங்கே கல்யாணம் பண்ணிட்டாலே அத்தையால் எதுவுமே பண்ண முடியாது, சரியா. இதை கேட்டதும் ரேவதி சொல்கிறாங்க, ஆமாம் மாமா, ஆல்மோஸ்ட் நாங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டாலே அம்மாவால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி 2 பேருமே வழி அனுப்பி வைக்கிறாங்க. அதே நேரத்தில் அந்த அதிகாரி வந்துட்டு அந்த ஹீரோவை ரிலீஸ் பண்ண தெரிஞ்ச விஷயம் சந்திராவுக்கு தெரிஞ்சிருச்சு. சந்திரா வந்துட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. அவங்க எப்படியாவது கைது பண்ணி ஒரு நாளாவது உள்ளார வச்சிருக்கலாம்னு பார்த்தா அதுக்குள்ளேயும் இந்த ரேவதி போயிட்டு அந்த டிரைவரை பையில கூட்டிட்டு வந்துட்டா. இது சரிபட்டு வராது, நம்ம இப்பவே அக்கா கிட்ட போயிட்டு இந்த விஷயத்த சொல்லணும் அப்படின்னு நேரா ஈஸ்வரியை போய் பார்க்குறாங்க. ஈஸ்வரி வந்துட்டு எப்படியும் ரேவதி இந்த கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு வந்துருவா, பிரச்சனையெல்லாம் முடிஞ்சிடும் அப்படின்னு ஈஸ்வரி இருக்க, அப்போ சந்திரா அந்த இடத்துக்கு வந்துட்டு, அக்கா அக்கா இந்த தடவையும் நம்ம தோத்து போயிட்டோம்க்கா அப்படின்னு ஈஸ்வரி கேட்குறாங்க. ஏண்டி என்னடியாச்சு அப்படின்னு. அதுக்கு சந்திரா சொல்றாங்க, அக்கா அந்த டிரைவர் பைய இருக்கான்னு அவனோட அண்ணன் 2 பேரும் சென்னையிலேருந்து வந்து அவனுக்கு ஜாமீன் வாங்கி அவனை வெளியில கொண்டுட்டு போயிட்டாங்கக்கா, அவன் மறுபடியும் வெளியில வந்துட்டான்க்கா. ஈஸ்வரி கேட்குறாங்க, என்னடி சொல்ற, அந்த அதிகாரி இந்த புகாரை வாங்கிக்கிட்டு
அந்த டிரைவர் பையல வெளியில விட மாட்டேன் அப்படின்னு சொன்னா, இப்ப என்னடி இப்படி சொல்ற அப்படின்னு. அப்ப சந்திரா சொல்றாங்க, ஆமாக்கா, ஆனா அவனுங்க 2 பேரும் சென்னையிலேருந்து வருவானுங்க அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லக்கா. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, எவ்வளவு தைரியம் இருந்தா அவன் வெளியில வருவான், நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு. சந்திரா சொல்றாங்க, அக்கா, இப்போதைக்கு நம்ம கோவப்பட்டு ஏதாவது முடிவெடுத்தோம் அப்படின்னா அது நமக்கு எதிரா மாறுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த டிரைவர் பையன் இருக்கான்னு அவன் வந்துட்டு வெளியில வந்துட்டான். ஸோ கண்டிப்பா நம்ம கொடுத்த இந்த அடிக்கு அவன் பதிலடி கொடுக்க தயாரா இருப்பான். ஸோ நம்ம கொஞ்சம் பொறுமையா இருப்போம்க்கா. ஈஸ்வரி சொல்றாங்க, சரி சந்திரா, ஆனா என் பொண்ணு வீட்டுக்கு வரணுமே, அதுக்கு என்ன பண்றது அப்படின்னு. சந்திரா சொல்றாங்க, அக்கா, அதை கொஞ்சம் நம்ம பொறுமையா முடிவு பண்ணலாம் அப்படின்னு. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, நான் வந்துட்டு அவனை கைது பண்ணதுனால கண்டிப்பா அவன் வேற ஏதாவது முயற்சி பண்ணுவான் ரேவதிய கல்யாணம் பண்றதுக்கு. ஒருவேளை அவன் ரேவதிய கல்யாணம் பண்ணிட்டான் அப்படின்னா நான் அவன் மேல என் பொண்ணை மீட்டு கொடுங்கன்னு சொல்லி புகார் கொடுக்கவும் முடியாது. இப்போ என்னடி பண்றது? சந்திரா சொல்றாங்க, அக்கா, அதான் நான் இருக்கேன்னு கவலைப்படாத, உனக்கு நான் உதவி பண்றேன்க்கா. இந்த வீட்ல உனக்கு எல்லாருமே உனக்கு எதிரா இருக்காங்க, பட் நான் மட்டும்தான் உனக்கு ஆதரவா இருக்கேன். அதனால நான் கண்டிப்பா உன்னை கைவிட்டுற மாட்டேன்க்கா, நீ கவலைப்படாம இரு அப்படின்னு. இதை கேட்டதும் ஈஸ்வரியும், சரிடி, நீ மட்டும்தான் இந்த வீட்ல எனக்கு ஆதரவா இருக்கடி அப்படின்னு. அப்ப சந்திரன் நினைக்கிறாங்க, அடியே, உன்கிட்டேருந்து உன் பொண்ணு போயிட்டா, எப்படியும் அந்த டிரைவர் பையல ஒரு நாளாவது கைது பண்ணி வச்சிருக்கலாம்னு நினைச்சேன், பட் அவன் மிஸ் ஆயிட்டான். இருந்தாலும் ரேவதி உன்னை விட்டு பிரிஞ்சுட்டா. அடுத்ததா உன் குடும்பத்துல உள்ள ஒவ்வொருத்தரையும் உன்கிட்டேருந்து பிரிச்சு உன்னை அனாதை ஆக்குறேன். என் புருஷன்கிட்டேருந்து நீ பிரிச்சியல்ல, அதுக்கு இதாண்டி பதிலடி அப்படின்னு சந்திரா நினைக்கிறாங்க. அப்புறமா ரேவதியை காமிக்கிறாங்க. ரேவதி ஹீரோ கிட்ட, மாமா, உங்களை இப்படி கைது பண்ணி கொண்டு போய் வச்சிருக்கிறத பார்த்துட்டு எனக்கு மனசுக்கு எவ்வளவு வேதனையா தெரியுமா இருந்துச்சு. ஆனா அம்மா இந்த அளவுக்கு இறங்குவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, ரேவதி, நான் கூட தான் எதிர்பார்க்கல, அதுக்காக தான் நான் சொன்னேன் நீ வர வேண்டாம் அப்படின்னு. ஆனா நீ தான் கேட்கவே இல்லை, பாத்தியா எவ்வளவு பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, ஆமா மாமா, சாரி மாமா, என்னால உங்களுக்கு இவ்வளவு பெரிய ப்ராப்ளம் வரும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. அப்ப ஹீரோ சொல்றாரு, சரி பரவாயில்ல விடு ரேவதி, என்ன நடக்கணுமோ அதுதானே நடக்கும், நம்மளால எதுவும் பண்ண முடியாதுல்ல. சரி நீ கவலைப்படாத, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு. ரேவதி சொல்றாங்க, சரிங்க மாமா அப்படின்னு. அப்ப ஹீரோ வெளியில வந்துட்டு நேரா அவங்க அத்தைக்கு ஃபோன் பண்றாங்க. அப்போ ஈஸ்வரி போனை பார்த்துட்டு நேரா சந்திரா கிட்ட, சந்திரா, அந்த டிரைவர் பையன் தான் எனக்கு கால் பண்றான், எதுக்கு அவன் கால் பண்றான் அப்படின்னு. அப்ப சந்திரா சொல்றாங்க, அக்கா, கண்டிப்பா ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்துக்காக தான் கால் பண்றான் அப்படின்னு நல்லாவே தெரியுது, என்ன அப்படின்னு அட்டன் பண்ணி கேளுக்கா அப்படின்னு ஈஸ்வரி சொல்றாங்க. சரிடி அப்படின்னு ஃபோன் அட்டன் பண்ணி நேரா ஹீரோ கிட்ட, இப்ப எதுக்கு நீ எனக்கு கால் பண்ற அப்படின்னு கேட்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, அத்தை, உங்ககிட்ட கொஞ்சம் நேரடியா பேசணும், உங்களை நேரடியா சந்திக்கலாமா அப்படின்னு. ஈஸ்வரி சொல்றாங்க, சரி எங்க வரட்டும் அப்படின்னு. அப்ப ஹீரோ ஒரு இடத்த சொல்ல ஈஸ்வரியும் சந்திராவும் சேர்ந்து அந்த இடத்துக்கு வராங்க. அங்க வந்ததும் ஹீரோ நேரா அவங்க அத்தைய பார்த்து, ஏன் என் மேல உங்களுக்கு தனிப்பட்ட முறையில ஏன் இவ்வளோ கோவம் அப்படின்னு. ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, என் பொண்ணை வந்துட்டு நீ என்கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு போயிட்டியல்ல, அதான்டா எனக்கு மிகப்பெரிய கோபம் உன் மேல. இதை கேட்டதும் நம்ம ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க அத்தை, என்னைக்குமே உங்க பொண்ணை உங்ககிட்ட இருந்து பிரிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல நான் நடந்துக்கவே இல்லை. நீங்களா அப்படி நினைச்சுக்கிட்டீங்கன்னா நான் எப்படி பொறுப்பாகிறது? இங்க பாருங்க, என் பாட்டி மேல எந்த தப்பும் இல்லை, பாட்டி தான் அப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு நீங்க கோவத்துல இருக்கீங்க, பட் பாட்டி அந்த மாதிரி நடந்துக்கவே இல்லை, ஸோ நீங்க புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஈஸ்வரி சொல்றாங்க, நீ எனக்கு வந்துட்டு இப்படி அட்வைஸ் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை, என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது எனக்கு தெரியும்டா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பயங்கர கோவத்தோட பேசுறாங்க. இதையெல்லாம் கேட்டுட்டு நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறாரு. அத்தை கிட்ட எவ்வளோ சொன்னாலும் அவங்க புரிஞ்சுக்கிற மாதிரி இல்லையே, அவங்க கிட்ட நம்ம எப்படி புரிய வைக்கிறது அப்படின்னு ஹீரோவுக்கு பயங்கர யோசனையா இருக்கு. அண்ட் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். ஸோ நம்ம இதே மாதிரி உங்களோட யூடியூப் சேனலுக்கு வாய்ஸ் ஓவர் பண்ணி கொடுக்கணுமா, இதே மாதிரி வாய்ஸ் ஓவர் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா எங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடி Maya0788 இந்த இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you on next video.